அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, யாருக்கு கெட்ட பழக்கம் அதிகமாக இருக்கும், கெட்ட பழக்கத்தால் மாட்டிட்டு யார் அவஸ்தைப்படுவாங்க, அதே மாதிரி அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, அதை பற்றியும் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பேட் ஹேபிட்ஸ், சிகரெட் பிடிக்கிறது, ட்ரிங்க் பண்ணுறது, ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செகண்ட் ஹவுஸ் வச்சு சொல்லிடலாம். நீங்கள் வாய் வழியாக எதை உள்ளே எடுக்கிறீங்க அப்படின்றது செகண்ட் ஹவுஸ் வச்சு நீங்கள் தீர்மானம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய், மார்ச், செகண்ட் ஹவுஸ்ல மார்ச் இருந்துச்சு அப்படின்னா கெட்ட பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமாக அடிக்ட் ஆயிடுவாங்க. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ட்ரக்ஸ் எடுக்கிறது. இன்னும் கேட்டால் இந்த மார்ச் செகண்ட் ஹவுஸ்ல இருந்துச்சு அப்படின்னா மார்ச் உங்களுடைய பிளட்டை குறிக்கக்கூடியது. ஸோ இந்த ஊசி போட்டுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் கூட பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சேட்டன், சனி செகண்ட் ஹவுஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நாளைக்கு அவங்க கெட்ட பழக்கத்திலேயே இருப்பாங்க. ஏன்னா சனீஸ்வரனை வச்சு ரொம்ப நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத முடிவு பண்ணுவோம். இவர் செகண்ட் ஹவுஸ்ல இருந்தார் அப்படின்னா நிறைய சிகரெட் பிடிப்பாங்க, தேவையில்லாத பழக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஹவுஸை சனி பகவான் பார்த்தாரு அப்படின்னா அதுவும் கெட்ட பழக்கத்தை ட்ரிகர் பண்ணிடும். மெயினாக 12th ஹவுஸ்ல சேட்டன் சனி இருந்தார் அப்படின்னா 12th ஹவுஸ் அடிக்ஷன். ஸோ 12th ஹவுஸ்ல உட்காந்துட்டு அவர் செகண்ட் ஹவுஸ் மூணாவது பார்வையாக பார்ப்பாரு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா கெட்ட பழக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுல மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அவஸ்தைப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட் கெட்ட பழக்கத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு. ராகு ரெண்டாவது வீட்டில் இருக்காரு, இல்லை ராகு ரெண்டாவது வீட்டை பார்க்குறாரு அப்படின்னா பேட் ஹேபிட்ஸ் நிறைய இருக்கும். சிகரெட் பிடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணணும்னு தோணும். இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ராகு ரெண்டாவது வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா, ராகு ரெண்டாவது வீட்டை பார்த்தாலும் அப்படி தான் நடக்கும். அதே மாதிரி ராகு 12வது வீட்டில் இருந்தாலும் 12வது வீடு அடிக்ஷனை குறிக்கிற வீடு. ஸோ அடிக்ஷன் பேட் அடிக்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இன்னொரு அமைப்பு இருக்குது. சுக்கிரனும் ராகுவும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா பேட் ஹேபிட்ஸ் நிறைய இருக்கும். அன்வான்ட் ஆபாச விஷயங்கள்லாம் கூட பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் உருவாயிடும் சுக்கிரன் ராகு இருக்கிறோம். ஏன்னா இந்த சுக்கிரன் ஆசை, ராகு கூட உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னும் போது அவர் ஆசையை அதிகமாக தூண்டிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அது. ஸோ இவங்கெல்லாம் எப்படி அதுலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். வெடிகாலம் 3 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் கண்ட்ரோல் ஆகும். இப்போது ஏதாவது நம்ம ஒரு பேட் ஹேபிட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த டைமில் ஓப்பனாக இருக்கும். ஸோ அந்த டைமில் மெடிடேஷன் பண்ணும்போது நீங்கள் அந்த பழைய பதிவுகள், அதாவது அந்த சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அதெல்லாம் ஓல்டு அடிக்ஷன்ஸ் இல்லைங்களா, அதை எரேஸ் பண்ணிவிட்டு நியூ ஃபார்ம் ஆஃப் தாட்ஸ், நல்ல விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஏற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கெட்ட பழக்கத்துக்கு எந்த கிரகம் அதிதேவதையாக இருக்குன்னு பாருங்கள். எந்த ஒரு கிரகம் இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு கெட்ட பழக்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். ஃபார் எக்ஸாம்பிள் சனி ரெண்டாவது வீட்டில் இருக்காரு, நீங்கள் சிகரெட் நிறைய பிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த சனியை அவருக்கு உண்டான பரிகாரங்கள் நீங்கள் பண்ணுங்க. விஷ்ணு வழிபடுறது, பெருமாளை கும்பிடுறது, ஆஞ்சநேயரை கும்பிடுறது, அந்த மாதிரி தொடர்ச்சியாக 48 டேஸ்க்கு நீங்கள் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் நான் கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியில் வந்துடணும், கர்மா கரைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக அந்த ஹேபிட்லேருந்து வெளியில் வந்துடலாம். பட் உடனே ரிசல்ட் கிடைக்குமானா கிடைக்காது. குறைஞ்சது நீங்கள் பரிகாரம் அப்படின்னு பண்ணுறீங்க அப்படின்னா 48 டேஸ் தொடர்ந்து பண்ணுங்க. கண்டிப்பாக கடவுள் நல்ல வழி காமிப்பார். எதுக்கும் நீங்கள் வரி பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. நடந்தது நடந்துச்சு, இவ்வளோ நாள் பண்ணிட்டேன், பரவாயில்ல, இதுக்கு மேலே வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க, நல்ல விஷயம். அந்த மாதிரி நீங்கள் கிரகநிலைகளை ஆராய்ச்சி பண்ணி அந்த கிரகத்தோட அதிதேவதையை வணங்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சனி பகவானுக்கு அதிதேவதை பெருமாள், ஆஞ்சநேயர், இந்த 2 தெய்வத்தையும் நீங்கள் கும்பிடலாம். அதே மாதிரி செவ்வாய்க்கு முருகர் கும்பிடலாம், சிவனை கும்பிடலாம். அதே மாதிரி ராகுனா காளியம்மனை வழிபடலாம், சிவனை வழிபடலாம்.
ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கலாம். அதே மாதிரி யாருக்கு வந்து பேட் ஹேபிட்ஸ் வந்து இருக்காது அப்படின்னா, இந்த 2வது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரு இருந்தார் அப்படின்னா, ஸோ குரு வந்து சுப கிரகம் இல்லைங்களா, ஒருவேளை குரு நீச்சமாக இருந்தால் கூட பேட் ஹேபிட்ஸே இருக்காது. ஸோ நல்ல விஷயம், நல்ல ஃபுட் சாப்பிட்றது, நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி 2வது வீட்டில் கேது இருந்தார் அப்படின்னா அவரும் வந்து ஆன்மீகத்தை குறிப்பார். ஸோ அவங்களுக்கு வந்து பேட் ஹேபிட்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய கிரக நிலைகள் வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது உங்கள் ஜாதகத்தை வச்சு எடுத்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 8th ஹவுஸ் வந்து அது கூட அடிக்ஷனை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. ரொம்ப கெட்ட விஷயங்கள் 8வது வீடு. அந்த 8வது வீட்டுக்குரிய கிரகம் வந்து 2வது வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பேட் ஹேபிட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கிரகம் எந்த கிரகம் வந்து உங்களுக்கு பேட் ஹேபிட்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து பின் பாயிண்ட் பண்ணி அதுக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தீய பழக்கங்களிலிருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். குருவே சரணம்.